தேவாதி தேவன் அடியனை இந்த நாளிலே பல நாட்களாக அறிவியா பாஸ்டர் கூப்பிட்டாங்க, வர முடியாத சூழ்நிலை. ஆனால் இந்த நாளில் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது சொன்னேன், நல்ல நாட்களில் வரும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நான் அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் விசுவாசி ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் என்னது குருத்தோலை அப்படின்னா குருத்து ஓலை வாசிக்கலாம். யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12-15 வாசிப்போம். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குரு தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை போதும். இங்கே நான் வாசிக்கிறோம், மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனம் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போகும்படியாக புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. 15வது வருஷம் சொல்லுது, இயேசு ஒரு கழுதையிலே அவர் போனார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாளிலே குருத்து ஓலையை குறித்த சில ரகசியங்களையும் கழுதையை குறித்த ரகசியங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. குருத்து ஓலை என்றால் என்ன என்பது என்றால், மேசியா வந்துவிட்டார், அற்புதங்களை செய்கிறவர் வந்துவிட்டார் என்பது பொருள். குருத்தோலை என்ன அர்த்தம்? மேசியா வந்துவிட்டார், அற்புதங்களை செய்கிறவர் வந்துவிட்டார். கிறிஸ்துவின் பவனி சொல்லி பார்த்தா ரோடெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் நிறைய பவனி பார்க்கிறோம். என்ன பண்ணி பார்க்கிறோம்? நம் தேசத்துல பலவிதமான ஊர்வலங்கள் நடக்குது. என்ன ஊர்வலம் நடக்குது? வெற்றியின் ஊர்வலம் இல்லையா, மரண ஊர்வலம், கல்யாண ஊர்வலம், இப்படி அநேக ஊர்வலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சென்ற ஊர்வலம் எருசலேமில் இருந்து எங்க போகுது? 2 மைலுக்கு அப்பால் இருக்கிற பெத்தனியாங்கிற ஊருக்கு ஊர்வலம் வருகிறது. இயேசு கழுதை மேலே ஏறி சென்றார். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? வாட் டு மீன் ஓசன்னா? தெரியுமா? ஓசன்னா என்ன அர்த்தம்? ஓசன்னா என்றால் என்னை ரட்சியும் ஆண்டவரேன்னு அர்த்தம். என்ன ரட்சியும்? ஓசன்னா என்ன அர்த்தம்? என்னை ரட்சியும். ஹல்லேலூயா. கழுதை என்றால் சமாதானம். கழுதை என்றால் சமாதானம் என்று பொருள். நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படி இந்த குருத்துவலை எப்படி பார்த்துறீங்களா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கலர்ல இருக்கும்? மேல குருத்துவலை வெண்மையா இருக்கும். வெண்மையா இருக்கும். அப்ப அந்த குருத்துவலை எதை குறிக்குதுனாக்கா பரிசுத்தத்தை குறிக்குது. எது குறிக்குது? பரிசுத்தமா. கேராபைகள் சேராபைகள் இயேசுவை பரிசுத்தர் 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 என்று போற்றி மகிழ்கிறாங்க. நீங்களாம் வெண் வெஸ்டர்ன் தச்சிங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்களாம் பரிசுத்த கூட்டம் இல்லையா? சொல்லுங்களேன். அவங்கள அவிசுவாசமா இருக்கீங்களே. ஆமான்னு சொல்லலையா? நீ யாருங்க? வெண் வசந்தது யாரு? பரிசுத்த கூட்டம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை பற்றி வைத்து பாசிக்கும் பொழுது 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது, வாசிங்க. 1 பேதுரு
உங்களை உங்களை அழைத்தவர் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆ, நீங்களும் ஆ, உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் ஆ. பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆமென், எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. லேவியாராகமம் 11ஆம் அதிகாரம் 45 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிக்கும் பொழுது, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல, நம்ம எதுக்கு அழைத்தாரு? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு. அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:2 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, இல்லை, உண்மை இல்லாம வேறு ஒருவரும் இல்லை, அவர் ஒருவர் தான் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கும் பொழுது, ஒருவர் இவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் சங்கீதம் 96:6 வாசிக்கும் பொழுது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்தத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அது மாத்திரம் 96:9 சங்கீதம் வாசிக்குது, பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. எபிரேயர் 12:14 சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம எப்படிங்க பரிசுத்தமாகுது? பரிசுத்த ஆண்டவர் நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறவர்? யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லிட்டே இருக்கணும், வாய் விட்டு கூடாது. கிராம ஊழியெல்லாம் நாங்க சொல்லும்போது அப்படி கத்துவாங்க. அல்லேலூயா. ஒரு உற்சாகத்தின் ஆவியால சொல்லணும். அப்ப அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வது எப்படிப்பா? அன்னுதினமும் கோயிலுக்கு வரேன், பரிசுத்தமா வாழ முடியல, சர்ச்சுக்கு வரேன், முடியலையே. அதுக்கு சில ரகசியங்கள் இருக்குது. எப்படி பரிசுத்தமாகிறது? எபிரேயர் 13:12 வாசிக்கும் போது, இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினால ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பார்ப்பட்டார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த நாட்களில் பரிசுத்தம் இல்லாத கூட்டம் தான் நிறைய இருக்குது. எல்லாம் செய்வாங்க, ஆனா உள்ளான மனுஷன் பலப்படாதபடி பொல்லாத வழியை நோக்கி ஓடுற காலம் இப்பொழுது. கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்தவத்தை அழித்து கொண்டிருக்கிறது சத்ருவானவன். காரணம் என்ன? நமக்குள் இருக்கிற அந்த ஆவியான அபிஷேகம் முழுமையாய் இல்லாத பட்சத்துல நம்ம எப்படி இருப்போம்? தாறுமாறாய் ஓடும். உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருந்தா வாழ்க்கையே மாறிடும். ஏன் வேதம் சொல்லுது? யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் இயேசுமே சொல்றாரு, நான் போகாவிடில் வாசிக்குமா, நானும் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனோ ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கமாண்டிங் பண்றார். ஆவியானவர் உனக்குள் உண்மையா கிரியை பண்ணுனா, டிவி பார்த்துக்கும் பொழுது, செல்லு பார்த்துக்கும் பொழுது, ஏய் மகனே மகளே, நீ செய்யற தப்புன்னு சொல்லி கண்டித்து உணர்த்துகிறவர் அவர். அவர் உனக்குள் முழுமையா இல்லைனாக்கா பிசா சொல்லுவான், பாரு நீ உலகத்தை என்ஜாய் பண்ணு, அப்படி உனக்கு கமாண்டிங் பண்ணுவான். நீ நடக்கிறது தான். எல்லார் கையில் என்ன இருக்குது? செல்லு இருக்குது. இருக்குதா இல்லையா? செல்லுல தயவு செஞ்சு பைபிள் படிக்காதீங்க. பரிசுத்த வேதாகமும் பைபிளை சுமந்துட்டு வா. வேதத்தை செல்லுல படிக்க கூடாது. ஏன்? அங்க அசிங்கம் இருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது.
நீ ஆண்டவருக்கு நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கணும். எப்படி? எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17:19. யோவான் சுவிசேஷம் 17:19. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கு. உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். வசனத்தை தியானினி, வேதத்தை அனுதினமும் தியானி. அது உன்னை புடம்பிடும், உன்னோடு பேசும், வாழ்க்கையை மாற்றும். வேதத்தை முழுமையாய் படிச்சவங்க எத்தனை பேர் கை தூக்கி போகலாம்? முழுமை எத்தனை? ஹவு மெனி டைம்ஸ்? எத்தனை டைம்? 3 times. வேற யாரு? எத்தனை டைம் முடிச்சுக்க பாப்பா? முழிக்கிறா ஒரே ஒரு டைம். எவ்வளவு நேரம் எத்தனை டைம் சொன்னா தெரியும்பா? 5 தடவையா? 6 7 அது கன்ஃபார்ம் சொல்றாரு. 7ன்னு சொல்ல முடியல. வேதத்தை தியானிக்க 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 அது உன்னோடு பேசும். ஏன்னா கத்திர வார்த்தை அக்கினி, கண்மை பிளக்கிற செம்மட்டி, வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டுரும். ஒரு கதை பேசுவதற்கும் கதை புஸ்தகம் படிப்பதற்கும் நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ற கூட்டம் தான். ஆனா வேதத்தை வாசிப்பதற்கு பிசாசு என்ன பண்ணும்? நீ வேதத்தை வாசிக்கிற தூக்கம் வந்துடும். உன் வாழ்க்கை அனுபவப்பட்டு பாருங்களேன். வேதத்தை படிச்சு பாருங்க, என்ன வரும்? வருதா இல்லையா? வருதா? காரணம் என்ன? உனக்குள்ள இருக்க ஆவியானவர் முழுமையா இல்லை. முழுமையா இருந்தா சொல்லுவார், மகளை தூங்காது, எதிரி படி, வேத வாசி. பிசாசு என்ன பண்ணும்? வேதத்தை வாசிக்காதபடி உனக்கு கண்களே மனதங்களை குருட்டாக்கும், தூக்கத்தை வந்துடும். அப்ப நினைச்சுக்கலாம், நம்மகிட்ட யாரும் இல்லை, ஆவியானவர் இல்லை, நமக்குள்ள யார் இருக்கிறான்? பிசாசு. அப்ப அது மேற்கொள்வதற்கு வசனத்தை என்ன பண்ண? நீ தியானிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க தியானிக்க. 19 வசனம் பாருங்க. அவர்களுக்கு சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நமக்காக ஆண்டவர் பரிசுத்தமாகிறார். இந்த உலகத்தில் அவ்வளவு அன்பு இருந்த ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனே கொடுத்தாரு. எவ்வளவு அன்பு நீ சேர்ப்பார். அந்த அன்பு மாறாத அன்பு. சிலுவை இருக்குது. சிலுவை ஏசாமியை சிலுவை அறைப்படும் முன்பு அது இழிவான சின்னமாய் காணப்பட்டது. கள்ளனையும் கொள்ளடிக்கிறவனையும் விபச்சாரக்காரனையும் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அடிச்சாங்க அந்த நாட்கள். ஆனா இயேசுவை சிலுவையில அடிச்ச பிறகு அந்த சிலுவை புனித சின்னமாய் மாற்றப்பட்டுச்சு. சிலுவை என்பது என்ன தெரியுமா? ஒரு நெடுக்கான மரம், குறுக்கான மரம். அப்படிதானே? நெடுக்கான மரம் எதை குறிக்கிறாக்கா? மனிதனுக்கும் கடவுளுக்குள்ள உறவை குறிக்கிறது. குறுக்கான மரம் மனிதனுக்கும் மனிதனுக்குள்ள உறவை குறிக்கிறது. அந்த சிலுவை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி, ஏன்னா அந்த சிலுவையுடைய அன்பு தான் நம்ம வாழ்க்கையே நம்ம மாற்றி போட்டுருக்கு. ஹல்லேலூயா. வண்ணாரப்பேட்டையில ஒரு ரவுடி இருந்தான், ரவின்னு சொல்லி, பயங்கரமான அக்யூஸ். எங்கெங்க கிறிஸ்தவங்க வீட்டில் பிரேயர் நடக்குதோ அங்கெல்லாம் போய் ஏவி விட்டு அவனை போய் சண்டை போட வச்சு அசிங்கமா திட்டி பொல்லாத வார்த்தையை சொல்லி மனதை நோகடிக்கும்படியா செஞ்சுட்டு இருந்தான். ஒரு வீட்டில் தொடர்ச்சியா பிரேயர் நடக்கும். ஆனா விடல. அவனுக்கு என்ன பண்றாங்க? அவங்க தொடர்ந்து பிரேயர் பண்றாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த லோக்கல் இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுவானாக்கா, அவனுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருவான், உங்க வீட்டுல ரெய்ட் வராங்கன்னு. ஆனா அவன் அழிஞ்சு ஓடிடுவான். அன்னைக்கு யாரும் சொல்லல. ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸ் திடீர்னு வந்தாங்க அந்த வீட்டுக்கு. நைட்ல வந்து 2 மணிக்கு கதவு தட்டுறாங்க. இவனுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ சம்திங் ராங். உடனே என்ன பண்றான்? பயந்து நடுங்கி இருக்கும் பொழுது அப்படியே ஒரு சிலுவை வந்து நின்றுச்சு. முன்னால ஒரு சிலுவை வந்து நின்றுச்சு. அப்படியே முட்டி போட்டுத்தான். அந்த சிலுவை என்ன பண்ண அப்படியே போகுது. 2 ரூமு தான் அந்த வீட்டுள்ள. 2வது ரூம்ல சிலுவை போகுது. நேர போனான். அது சிலுவை பின்னாலே போய் அப்படி உட்காந்துட்டான். போலீஸ்காரங்க கதை உடைச்சு உடக்குட்டாங்க. சுத்தி 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 வீடு 2 ரூமு தான். சுத்தி சுத்தி பாருங்க, கண்ணில் தெம்படலை. அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த மனுஷன் பாரு அந்த இடத்துல தேம்பி 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 அழுது, அடுத்த நாள் எந்த வீட்டுல போய் திட்டி சண்டை போட்டானோ அங்கவே, அக்கா என்னை மன்னிச்சிரு அக்கா, நீ வணங்குற தெய்வம் ஜீவனுள்ள தேவன், அந்த சிலுவை நிமித்தமாக மீட்கப்பட்டேன், அல்லேலூயா. அந்த ஊரை விட்டே போயிட்டான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உனக்கு எதிராக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவான்? ஏசாயா 54ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது, உனக்கு எதிராக பட்சத்தில் வருவார்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க. அப்படின்னா வாசி, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் தெரிஞ்சு கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு எதிராக இருக்கிறவர்கள் பட்சத்தில் வருவார்கள் வார்த்திருப்பதில். அப்போ அந்த அம்மா ஆட்ட போய் அழுது சொன்ன பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் பார்த்து. ஒருவேளை உங்களுக்கு கூட இந்த இடங்களில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு எதிரான பட்சத்துல வருவாரடா, ஏன் கவலைப்படுற? உனக்கு விரோதமா பேச பக்கத்துல வருவாங்க. அவர் ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன், நித்திய ராஜா என்று எரேமியா 10:10 சொல்லுது. அவர் யார்? அவர் ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன், நித்திய ராஜா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது எதினால் மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 4:5 வாசிக்கும் பொழுது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 1 தீமோத்தேயு 4:5. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். நம்மளை பரிசுத்தப்படுத்த எப்படி? வேதத்தை வாசித்து வாசித்து வாசித்துனாலும் ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வேதத்தை வாசித்தா 3 அதிகாரம். சங்கீதம் 5 படிச்சுதா ஒரு வருஷத்துல பைபிளை முடிச்சிருவோம். எப்படி? ஒரு நாளைக்கு 3 அதிகாரம், ஆதியாகமத்துல ஆரம்பிக்கும். சங்கீதம் வரும்பொழுது என்ன பண்ண? 5 படிக்கணும். ஒரு வருஷத்துல நான் 25 தடவை முடிச்சு 26வது தடவை போறேன். ஹல்லேலூயா. ஏமா அதுல டேஸ்ட் ஒரு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வேதத்தை ருசிக்க 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 வாழ்க்கையே மாறி போகுது. ஹல்லேலூயா. அதை வாசிக்காதபடி பிசாசு என்ன பண்றான்? தூக்கத்தை கொடுத்து அப்படியே ஜெபம் இருக்கு பாத்தீங்களா? வசனத்தினால் ஜெபத்தினாலதான் வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும். ஆண்டவர் விரும்புகிற ஜெபம் எது தெரியுமா? தனி ஜெபம், தனித்து ஜெபம். அதான் மத்தேயு 6:6 சொல்லுது. மத்தேயு 6:6 வாசிப்பா. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ரூம்ல போறீங்க, உன் கதவை பூட்டிக்க அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். என்ன அர்த்தம் ஐயா? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? தனி ஜெபம், தனி ஜெபம். ரூம்ல போய் தவ போட்டுக்க, முட்டி போடு, கண்ணை நோக்கி பாரு, வெளியரங்கமாய் பதில் கொடுப்பேன். தனி ஜெபம் பண்ண பண்ண தெய்வ பிரசனம் கடந்து வரும். 3 ஜெபம் இருக்கு: குடும்ப ஜெபம், குழு ஜெபம், தனி ஜெபம். ஆண்டவர் விரும்புறது பகலெல்லாம் முடிஞ்ச நீ தனித்து ஜெபம்னா இருக்கு வேதம். நம்ம பண்றோமா? தனி ஜெபம் பண்றோமா? எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? 10 நிமிஷம். எவ்வளவு நேரம் பண்ணுங்க? 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். 1 மணி நேரமாவது. சீசர்லாம் கெத்செமனே தோட்டத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்துட்டு? 1 மணி நேரமாவது விழித்து ஜெபிக்கூடாதா? என்னுடைய வாழ்க்கை அனுபவமாய் நான் எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாம பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் ரிட்டையர்ட் ஆகி 20 வருஷம் ஆக போகுது. எத்தனை வருஷம் ஆக போகுது? அப்ப நீ வயசை கணக்கு போட்டுக்க. புரியுதா? எத்தனை வயசு ஆகியா ரிட்டையர்டு? 58. அப்ப பாத்துங்க, 20 லட்சத்து எவ்வளவு? எவ்வளவுமா சொல்லுங்கப்பா?
58 ரிட்டையர்ட் ஆகிறாங்க. நான் ரிட்டையர் 20 வருஷம் ஆச்சு. இப்போ எவ்வளோ ஆச்சு? சொல்ல மாட்டேங்க கணக்கு, சொல்லுப்பா. 78 வயசுல ஆண்டவரின் கிருபையினால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, ஆண்டவர் நேற்றை கூட ஒரு சர்ச்சில் 2 ஹவர் பேசுனேன். ஏன்? ஆண்டவர் கூட தாளந்துகளை யூஸ் பண்ணணும். எப்படியாய் ஆண்டவர் கூட சேர்ந்து ஆயத்தப்பட்டு 1985 ஆண்டு முதல் கிராமம் ஒழிஞ்சது. நான் வேலை செஞ்சு அசோக் லைன் கம்பெனியில் வேலை செஞ்சேன். கம்பெனியை விட்டோன்னு சாயங்காலம் போவேன், ஓடுவேன். கிராமம் அத்திப்பட்டு, அனுப்பப்பட்டு, நந்தியம்பாக்கம், மீஞ்சூர், பொன்னேரி, இந்த கிராமங்கள்லாம் ஆயிரக்கணக்கான ஆத்மாதைப்படுத்தணும். அநேக ஊழியக்காரர் தண்டரைப்பட்டில் பாஸ்டர் சாமியல் ஒரு தம்பி இருக்கிறாரு, 3 சபை வச்சுக்கிறாரு. அவன் பேர் சண்முகவேல், ஒரு காலத்துல பேர். அப்படி ஆண்டவர் களிமண், இந்த களிமண்ணை ஒரு கருவியா மாற்றி அநேக ஆத்மாதைப்படுத்த. இதுதான் இந்த சொத்து. பொன்னும் பொருளுக்கு நான் ஆசைப்பட்டவன் கிடையாது. வைராக்கியமா ஆண்டவருக்கு நம்ம நிலைத்திருக்கணும். அவருக்கு ஏதாவது சம்திங் டூ செய்யணும். பசுத்தம் அடைய ஆவியான சொல்லுவாரு, நீ இப்படி செய், இப்படி போ, ஜெபம் பண்ணு, என்ன பண்ண, ஆத்மா ஆதாயப்படுத்து, எல்லாவற்றையும் என்ன பண்ண, யார் சொல்லுவா? ஆவியின் நிறைவு இருந்தா உனக்குள்ள வாழ்க்கை மாறும், இல்லைன்னு மாறாது. அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணோம்? இந்த பசுத்தை அடைவதற்கு நம்ம சுத்திகரித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கும் பொழுது, மாம்சத்தினாலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். நீ ஒன்னே ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கிறன்னு என்னதுமா? இந்த துணியெல்லாம் தூக்கி என்ன பண்றோம்? சுத்திகரிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? மிஷின்ல போட்ட உடனே என்ன பண்றோம்? கொஞ்சம் சோப் தண்ணியை ஊற்றி மிஷினை அடிச்சு சுத்திகரிக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்க உங்களையும் சுத்திகரிக்க முடியுமா? அப்படி அப்ப எப்படி சுத்திகரிக்க முடியும்? சொல்லுங்கப்பா. வேத வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஃபாஸ்ட் லைஃப்ல எப்படி இருந்த ஆண்டவரே, பாவ அறிக்கை செஞ்சு 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 உன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். ரெனோவேஷன் பண்ணிட்டே இருக்கணும். கடந்தது பாதை எப்படி இருந்த உனக்கு தெரியும், உள்ளத்தை தெரியும். ஆண்டவரே நான் இப்படிலாம் இருந்த, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னித்து ரட்சித்தீரே, கொடாகொண்டு நன்றியா, கொடா நன்றியான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நீ என்ன பண்ணும்? உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாவ அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். நான் அப்ப ரட்சிப்படைஞ்சேன். ரட்சிப்புன்னு என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் சால்வேஷன்? ரட்சிப்பு என்ன அர்த்தம் சொல்லு பாப்பா. வேதத்தை படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். மார்க் 16:16 வாசி. மார்க் 16:16 வாசிங்கப்பா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. எதமா விசுவாசிக்கணும்? எதை விசுவாசிக்கணும்? சுவிசேஷ கூட்டம் சொல்லுவாங்க. ஐயா மீட்டிங் பண்ண சுவிசேஷ கூட்டம், நற்செய்தி கூட்டம், குட் நியூஸ், இதெல்லாம் எதை குறியுதுனாக்கா, சுவிசேஷம் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டா வசனத்தோடு சொல்லணும். எப்படி சொல்லணும்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15 3-4 எடுத்து வாசிக்கும் பொழுது, இயேசு எனக்காக, என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தா இன்றும் ஜீவிக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். திஸ் இஸ் எ குட் நியூஸ். இதுதான் சுவிசேஷம். இதை விசுவாசித்தாதான் என்ன பண்ணு, நீ ரட்சிப்படைவீங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கிறிஸ்து பாப்பா, சிஸ்டர்ஸ் ரோட்ல போய் கேட்பான், சிஸ்டர் நீ ரட்சிப்படைஞ்சீங்களா, ரட்சிப்படைஞ்சீங்களான்னு கேட்பாங்க உங்களை பார்த்து. முழுமையான ரட்சிப்படைஞ்ச எப்படி இருக்கும் தெரியுமா? உன் நடவுடை பாவனைகள் மாற்றப்பட்டிருக்கும், உன் ட்ரெஸ்லே மாற்றப்பட்டிருக்கும், உன் செயலே மாற்றப்பட்டிருக்கும். இவ கிறிஸ்தவா, உலகத்துக்குரிய மனுஷன மாதிரி வாழ மாட்டேன்.
உலகத்துக்குரிய பிள்ளைகளே நீ வாழ மாட்டீங்க. வித்தியாசமா, பேச்சில வித்தியாசம், நடையில வித்தியாசம், சொல்ல வித்தியாசம், செயல்ல வித்தியாசத்தை காண்பிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்பதான் 4 பேரை நீ சந்தித்து பேச முடியும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடிகர்கள் என்னை பார்க்க, நடிகர்கள் என்னை பார்க்க வந்தாங்க. அதில் ஒருத்தன் வந்து பார்த்தா, அவன் எனக்கு, அவன் பேர் வந்து மலேசியா சரவணன் சொல்றான் பேர். நிறைய சீரியல் நடிச்சு எல்லாம் காமிச்சான் என்ற. நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், நீ மந்திரவாதியும் குறிச்சொல்ல நோக்கி ஓடுற. உலகத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவரை பின்பற்றுன்னு சொன்னேன். கூட வந்து தம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னா, நீ சொன்ன உண்மை ஐயா, இவன் முன்னேறன்னு சொல்லி என்ன பண்றான், எங்க ஓடுறான், மந்திரவாதியும் குறி சொல்ற நோக்கி ஓடுறான். கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, இந்த நாள் பொல்லாத உலகத்தில் இருக்கிற நம்மையே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், சுத்திகரிக்கணும். அந்த சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுது. ஒவ்வொரு நாளும் காலில் எந்திரிச்சு ஜெபிக்க நீ ஆரம்பிச்சானாக்க என்ன பண்ணும், ஒன்னே நீ சுத்திகரிக்கணும். அது மாதிரி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆவியானவர் நம்ம சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் சொன்னல 6, 7, 8 சொன்னோம் இல்லையா, 16, 7, 8 சொன்னோம் பார்த்தீங்களா. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேச்சரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தமான ஜீவித்தை நான் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம என்னன்னு சொல்ல பார்க்கலாம். எப்படி பரிசுத்தம் ஆவது? விட்டுட்டீங்களாப்பா? என்ன சொல்லணும் சொல்லுங்க. தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக வேண்டும். அதை சுத்திகரிக்க வேண்டும். அந்த சுத்திகரிப்பை முழுமைப்படுத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஏங்க நம்ம பரிசுத்தமா சுத்திகரிக்கணும்? சொல்லு பாப்பா, யாராவது ஒரு ஆள். நம்ம ஏன் பரிசுத்தமாய் சுத்திகரிக்கணும் சொல்லு பார்க்கலாம். இந்த உலகத்தை சொற்ப காலம் வாழ போறோம். அடுத்த செகண்ட் சொல்ல முடியாது. we are prepared to die. நீ ஆயத்தமா இருக்கிறியா? ஒரு உள்ளத்துல ஆயத்தம், ஆவி ஆத்மா சரீரம் கரைபடாதபடி நீ ஆயத்தம் இருந்தா எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பரலோகத்திலே மேன்மையை அடைவதற்கு தான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமற்ற உலகம். பொன்னையும் பொருளையும் எல்லாம் சேர்த்து வச்சு எடுத்து யாரும் கொண்டு போக முடியாது. வெறுங்கையாய் பரலோகத்துக்கு போக கூடாது. என்ன கொண்டு போனா போகும்? ஆத்துமா ஆதாயப்படுத்தும். நீ நினைச்சு பாருங்க, சபையில இத்தனை வருஷம் மாறேன், ஒரு 5 ஆத்துமா, என்னால ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா. நீ இது வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சபை தம்பி? இந்த சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? மூப்பரா? 10 வருஷத்துல 10 ஆத்மா கொண்டு வந்துருக்கலாம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆளுக்கும் உங்களுக்குள்ள ஒரு கரிசனை இருக்கணும்னா, அந்த ஆத்துமா அதை படுத்துவதற்கு முதலாவது தேவை ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள். 1 கொரிந்தியர் 12 9 வரங்கள் இருக்குது. கலாத்தியர் 5:22 என்ன சொல்லுது? 22, 23 ஆவியின் கனிகள். இந்த 2 சேர்ந்து செயல்பட்டா ஆத்துமா அதை படுத்துறோம். நான் ஆயிரக்கணக்கான ஆத்துமா அதை படுத்திக்கிறேன். ஏன் தெரியுமா? சொத்தை சேர்த்துருந்தா பெரிய ஆளா இருப்பேன். ஆனா அழிந்து போற ஜனங்களுக்கு என்ன பண்ணோம்? நற்செய்தி சொல்லணும். என்ன பண்ணலாம? முதலாவது ஆவியின் வர இருக்கணும், ஆவியின் காணி இருக்கணும். அந்த 2ல 1 இருந்தா கூட நீ ஆத்மாதை பண்ண முடியாது. ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருப்பான், பசியா போயிட்டு இருப்பான். ஏசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்ன என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? பசியா ஒருத்தன் போயிட்டு வச்சுங்க, ஏசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்ன என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாங்க? சொல்லுப்பா. வேலையை பார்த்து போந்துருவோம். அப்படின்னா தம்பி இங்க வா, ஒரு மண்ணு சாப்பிடு, ஒரு டீ சாப்பிடுப்பா. ஆவியின் கனி. இது ஆவியின் கனி. உங்க வீட்டு பக்கத்துல பட்டினியா இருப்பா, ஏசு உன்னை பாதுகாத்துக் கொள்வார், கவலைப்படாதுன்னா ஏற்றுக்கொள்வாள?
அப்ப நீ ஞானம் கொடு. எப்படி? அவளுக்கு ஏதாவது சம்திங் அரிசியோ பொருளோ கொடுத்து சமைச்சு பாரு, சாப்பிட்டு நல்லா சாப்பிடுன்னு சொன்னா ஆவின் கனி. அப்புறம் நீ சுவிசேஷம் சொன்னா ஏற்றுக்கொள்ளுவா. புரியுதா? ஆவியின் வரங்களும் ஆவியின் கனி. ஒருவேளை உன்ட ஆவியின் கனி இருக்குது, ஆவியின் வரம் இல்ல. ஒரு கிராமத்துக்கு போறேங்க, ஒரு பிசாசு பிடிச்சத கொண்டு ஜெபம் பண்ணுப்பான்னு சொன்னா, ஐயோ இது எங்க பாஸ்டர் தான் பண்ணுவார், நான் பண்ண மாட்டேன். அப்ப உங்களுக்கு ஆண்ட கொடுத்த கிருபைகள் இருக்குது, வரங்கள் இருக்குது, அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள வந்த ஜெபம் அந்த இடத்துல போன ஜெபம் பண்ணா விடுதல் கிடைக்குது. அல்லேலூயா. புரியுதா? இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தமான ஜீவிதம் எதுக்கு? இந்த உலகம் நிரந்தரமற்ற உலகம், நம்ம நிரந்தரமான உலகத்தை செல்வதற்கு, அவருடைய மகிமையை பார்ப்பதற்கு நீ ஆயத்துள்ள பிள்ளையாய் மாற வேண்டும் என்பதுதான் இந்த குருத்துவலை நமக்கு வெண்மையை காமிக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது குருத்துவலை என்ன பண்ணுதுனாக்கா, என்ன பண்ணுது தெரியுமா? மேல நோக்கி தான் பார்க்கும். குருத்துவலை எப்படி இருக்கும்? பனை மத தென்னை மதத்தை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நேர்மையா. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-4 வாசி. 1-4 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஆ ஆம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மேலான காரியங்களை நாட வேண்டும். ஜெபத்துல, வேதம் வாசிப்புல, ஆத்துமாதைப்படுத்துறதுல மேலான சிந்தனை உலக காணப்படும். உலகத்துக்குரிய கீழானவை என்ன தெரியுமா? இந்த உலக ஆசை இச்சை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கீழான எண்ணம். ஆனா மேலான எண்ணம், இந்த உலகத்துல சொற்ப காலம் வாழப்போ இருக்கிற காலத்துக்குள்ள நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கென்று மேன்மையான காத்தை செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் அப்பா என்பதுதான் இந்த மேலான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதும் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆவியின் வரங்களில் ஆவியின் கனியிலும் சாட்சியான ஜீவிதம் வாழ்வதுதான் இந்த மேலான காரியங்கள். கீழான காரியங்கள் வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரை சீக்கிரம் வாசிங்க. மனுஷ தற்பிரியராகவும் மேலும் கடைசி நாட்கள் ஆ ஆ ஆ தற்பிரியராயும் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சுவாப அன்பில்லாதவர்களாயும் ஆ இணங்காதவர்களாயும் ஆ அவதூறு செய்கிறவர்களாயும் ஆ இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் ஆ கொடுமை உள்ளவர்களாயும் ஆ நல்லோரை பகைக்கிறவர்களாயும் ஆ துரோகிகளையும் ஆ துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாகவும் ஆ தேவ பிரியராயிராமல் ஆ சுகபோக பிரியராயும் ஆ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து ஆ அதன் பலனை மறுதலுக்களாயும் இருப்பார்கள். அவரை விட்டு இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. விலகு விலகு. கிறிஸ்டியன் லைஃப் பெக்யூர் லைஃப், ஒரு வித்தியாசன வாழ்க்கை. அது வாழ்ந்து காமிக்கிறதா நல்லது. இயேசு கிறிஸ்து அவரை காட்டி கொடுத்த, யார் காட்டி கொடுத்தா? யூதாஸ் காரியத்தை குறித்து ஏ பகைவரேன்னு சொல்ல, என் சிநேகிதனேன்னு கூப்பிட்டார். நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா சண்டை போட்டா எப்படி பிடிச்சுக்கிறோம்? நம்ம சண்டை போடுறோமா இல்லையாப்பா? அவர்கிட்ட அன்பு நிறைந்தவளை சிநேகிதின்னு கூப்பிட்டுப்பாரு, எதிராளின்னு கூப்பிடாத. அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவங்க உள்ளதே கிரியை பண்ணுவோம். என்னடா இந்த அம்மா என்ன சொன்னாலும் சிறுசமூகத்தோடு பேசுறாங்க, அன்போடு பேசுறாங்க, நமக்கு எல்லாம் செய்யறாங்க, நம்ம தானே பண்றோம்னு சொல்லி உணர்த்தப்படுவாங்க. ஆனா நீ அவங்களுக்கு எதிராக நீ செஞ்சா அங்க என்ன நடக்கும்? ஆண்ட அன்பு வெளிப்படாது.
அதான் சொன்னேன், கிறிஸ்டியன் லைஃப் பெக்யூர் லைஃப், வித்தியாச வாழ்க்கை வாழ்ந்து காமிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சொற்பமாய் சில காரியங்களை செய்துட்டு அழிந்து போற சில காரியங்களுக்கு தன்னை முழுமை அர்ப்பணித்து ஆண்டோட அன்பை விட்டு விலை பெற கூட்டமாய் நீ மாறாத என்று சொல்வதுதான் அந்த ஓலை நிமிர்ந்து நிற்கிறது. மூன்றாவது, இந்த ஓலை எப்படி இருக்குமா? ஒன்னா இருக்குமா, சேர்ந்து இருக்குமா? எப்படிமா இருக்கும்? தனித்து இருக்காது. என்ன இருக்கும்? சேர்ந்து இருக்கும். அது எதுக்கு தெரியுமா? ஐக்கியம், ஃபெலோஷிப், ஐக்கியம். நீங்களாம் அங்க வரீங்க சபையில, ஒருவருக்கு ஒரு ஐக்கியமா இருக்கிறீங்களா? குடும்பத்துல கணவன் மனைவி ஐக்கியமா இருக்கிறீங்களா? முதலாவது நினைச்சு பாரு. கணவனும் மனைவி ஐக்கியமா இருக்கீங்களா? பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்குதா? அக்கா மகன் மக்கள் ஐக்கியமா இருக்கிறோமா? ஃபெலோஷிப் இருக்குதா? இந்த ஓலை, குருத்து ஓலை நமக்கு ஐக்கியத்தை காணும். நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? சங்கீதம் 131, 33 ஒன்னே வாசிக்கும் பொழுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பொழுது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமா இருக்கிறது, எத்தனை இன்பமா இருக்கு. ஐக்கியம், ஃபெலோஷிப். ஒரு சபையில் ஐக்கியம் இருந்தா வளர்ச்சி அடைய வரும். நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், நான் இவன்கிட்ட பேச மாட்டேன் சொல்லி முகத்தை திருப்பிட்டு போறது ஐக்கியம் அல்ல. ஒரு எதிராளி கூட பிரைஸ் லார்ட், சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர் அப்படி சொல்லுகிறது தான். முகத்தை அப்படின்னா வைராக்கியமா முகத்தை கடினமா வைத்துட்டு நான் கிறிஸ்தவன் சொன்னா ஆண்டவர் பிரியம் இல்லாத பிள்ளை. நீ வாழ்ந்தை காமிக்கும் பொழுதுதான் ஆத்மா அதை பார்த்து முடியும். உன்னை நற்கிரியில பார்த்துதான் என்ன பண்ணுவாங்க? மக்கள் வருவாங்க. பைபிளை படிக்கிறனால ஜெபிக்கிறனால அல்ல, பிராக்டிக்கல் கிறிஸ்தவரா மாறணும், தேரிக்கலா மாறணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியான அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. அந்த ஐக்கியப்படுறதுக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன். ரூத்தின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, ரூத் என்ன பண்றா தெரியுமா? அவ மாமியார் யாரு? அவ என்ன பண்றா? அவ விதவை. அவ 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்றாங்க. அந்த 2 பிள்ளைங்க செத்து போச்சு. இவ என்ன பண்றா? அந்த மருமகளை கூட்டு வராங்க, 2 கூட்டு வராங்க. அவன் என்ன சொல்றான்? கூட்டு வந்து ரூத் 1:8 வாசிக்கும் பொழுது, நகமே தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் வாசிமா, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு, ஓர்பால் என்ன சொல்றா? சொல்லிட்டாங்க, ஏமா நீங்க 2 பேரும் எனக்கு பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு யாருமே இல்ல, பிள்ளைகள் இல்ல, கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணிக்கோ. அவ ஒருத்தி என்ன பண்ணா? நேர மாமியார்ட்ட போய் என்ன பண்ண? ஒரு முத்தம் போட்டுட்டு ஓட்டா. நல்லா புரிஞ்சுங்க, ஓட்டா. ஆனா அடுத்தவன் என்ன பண்றா? ரூத்து அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அவளை விடாம பற்றி கொண்டா. அந்த ஐக்கியம் பாருங்க, ஃபெலோஷிப். நம்ம அத்தை இது நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இறந்துட்டு இருந்தாலும் விட்டுட்டு போக கூடாது. நானே குடும்பங்கள்ல பாரு, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே லடாக். மாமியார் சமைச்சத மருமகன் சாப்பிட மாட்டான், மருமகன் சமைச்சத லடாக். அப்ப என்ன கிறிஸ்தவ ஜீவிதம்? என்ன ஜீவிதம்? விட்டு கொடுக்குற பிளெக்சிபிலிட்டி இல்லையே. ஆவியானவர் சொல்வார், செய், அப்படி செய் மகளேன்னு. அப்ப உனக்குள்ள ஆவி நிறைவு இல்லைன்னா தான் அந்த பிரச்சனை இருக்கு. இவன் கூட அது மாத்திரம் செய்யற. 16, 17 வாசிக்கப்பா. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே நண்பு பாரு எப்படி மாமியாரோட சொல்ற மருமக, நீ செத்தாலும் நான் செத்து போருவேன், ஆனா உன்னை விட மாட்டேன். நீ சொல்ல முடியும்? அப்படி எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கு. செத்தா சாவு போ, அவனார் செத்தா சாவு போ, குடும்பம் அப்படித்தானே இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்?
இந்த குருத்து ஓலையுடைய குணாதிசயம் பார்த்தீங்களா? இப்படி முதல்ல என்ன சொன்னேன்? குருத்து ஓலை பரிசுத்தத்தை குறிக்குது. ரெண்டாவது என்ன சொன்னேன்? சத்தியத்தை கேட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுறீங்களப்பா. என்ன சொன்னேன்? ரெண்டாவது ஐக்கியம். என்ன சொன்னேன்? கடைசியில் தான் சொன்னேன். ரெண்டாயிரம் சொன்னேன். படித்த பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, எல்லாம் இங்க இருந்து என்னென்ன தெரியுமா? நீ வீட்டில் போனா என்ன சாப்பாடு இருக்கும், என்ன கறி வாங்கிக்கலாமா, மீன் வாங்கிக்கலாமா, இதுதான் நினைச்சேன். தவிர சொல்ல வார்த்தைகளை என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்காதே பிசாசு என்ன பண்றோம்? வாழ்க்கை காதைய அப்படி அடைச்சிடுறோம். டாக்கு டாக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொன்னேன்? குருத்துவலை பரிசுத்தத்தை குறிக்கிறது, வெண்மை நிறம். ரெண்டாயிரம் சொன்னேன். சமாதானமா? முதலாவது என்ன சொன்ன? பரிசுத்தம். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? நீ ஒண்ணு மேலோக்கி பார்க்கிற அனுபவம், கீழ் நோக்கி பார்க்க கூடாது. ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெப சிந்தையில வளரணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், சாட்சியா ஜீவிக்கணும், மேலான காரியம் நாடணும். இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள், செல்வங்கள் எல்லாம் உனக்கு தெரியும். ஆண்டு தெரியும் உனக்கு என்னென்ன நீட்ஸ் எல்லாத்தையும் எப்படி தெரியும். ஆண்டு தெரியும். அதான் 1 நாளாகமம் 29 11 வாசித்தா அவர் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யமும் காணமும் உம்முடைய கரத்தில் இருக்குது. ஒரு மனுஷனை மேம்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தால் ஆகும். ஏன்னா அவருடைய கரத்துல சத்துவமும் வல்லமை உண்டு. அவர் தெரியும் என்ன தெரியும். ஆனா நீ மேலான நாடு, இந்த உலகத்தை கொஞ்ச நாள் வாழ போற ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் சேர்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? ஒவ்வொரு நாள் சுத்திகரி, சுத்திகரித்து ஆயத்தமா இரு. எந்த நிலைமை என்னன்னு சொல்ல முடியாது. பாருங்க, யுத்தம் நடந்திருக்குது தேசங்களிலே. கடைசி காலத்துல வந்துட்டோம். ஆயில் இல்லைனாக்க நம்ம ஒண்ணுமே கிடையாது. அந்த சூழ்நிலை வராம இருக்கணும். என்ன பண்ணீங்க? மேலான நாடி ஜெப சிந்தை, ஆண்டவரே தேசத்துல பெரிய மாதலை கட்டணுமப்பா, யுத்தத்தை நிறுத்துமப்பா சொல்லி ஒவ்வொருவரும் தனி ஜெபத்தை பண்ண 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 ஜெப துதி எங்க போகும்? தேவ சமத்துல போய் எட்டுன உடனே தேவன் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். அடுத்த என்ன சொன்ன? குருத்துவால ஐக்கியத்தை குறிக்குது. குடும்ப ஐக்கியம், சபை ஐக்கியம், கணவனை ஐக்கியம், அக்கம்பக்கம் ஐக்கியம். இந்த ஐக்கியத்துல உண்மையா இருந்தேனாக்கா, இந்த ரூத்து போல அவ சொன்ன மாமியார் விடவே இல்லப்பா. ஒருத்தி ஓடிட்டா விட்டுட்டு. ஒருத்தியாப்புல நீ செத்தாலும் உன்னோட வாழ்வேன், நீ எங்க போனாலும் உன்னோட வாழ்வேன். ஆண்டவர் என்ன பார்த்தா தெரியுமா? அவருக்கு என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ரூத்துக்கு கடைசியா அவளுக்கு யார் பிறந்தா? போவாஸ் இல்லை, அவன் யார் குழந்தை தெரியுமா? யார் பெற்றா சொல்லு பார்க்கலாம். ஆபிரகாம் சந்ததி எங்க வந்து ஓபேத் ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஓபேத்து மூலமா என்ன வந்துச்சு? ஈசாவை பெற்றார். ஈசா மூலமா இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அந்த சந்ததியை உருவாக்க முடியான ஒரு பெரிய கிருபை தேவன் அவளுக்கு கொடுத்தார். தேவ ஜனமே, குருத்தோரை எப்பொழுதுமே கீழ் நோக்கி பார்க்கிறதோ அப்பொழுதே மேலே கூறிய 3 காரியங்கள் அழிஞ்சு போடும். கீழ் நோக்கி பார்த்தா பரிசுத்தம் கெட்டு போயிடும். அப்புறம் என்ன சொன்னேன்? ஐக்கியம் கெட்டு போயிடும். மேலான நாட முடியாத கீழ் நோக்கி பார்த்தா எல்லாம் என்ன போயிடும்? எல்லாவற்றையும் இழந்து போயிடும். அதே மாதிரி ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? கீழே நோக்கி பார்த்தா வாழ்க்கையை எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் நாசம் பண்ணி தனிமைப்பட்டு பாவத்தில் விழுந்து மரணத்தை தேடி போகிறான். ஹல்லேலூயா. மன நிம்மதியற்றவனாய் போகிறான். ஆகவே இந்த குருத்து ஓலை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய். காரணம் என்ன சொன்னேன்? பரிசுத்தம் மறக்க கூடாது. என்ன சொன்னோம்? மேலானவர்களே நாடுங்கள், ஐக்கியம். இந்த 3 சபையில் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த சபை வாழும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு,
வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் தோற்று போக மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன். ஒன்றே வாழும் எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி அவனி செல்கிறார். என் ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி பவன் சொல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னம் பாடிடுவேன், நான் ஓசன்னம் பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா. அர்த்தத்தை காணுமப்பா. அல்லேலூயா. எல்லா வாயில சொல்லுவோம் அல்லேலூயா. இப்போ கழுதைட்டு போறோம். கழுதை கழுதையில குணம் தெரியுமா? முன்னால போனா கடிக்கும், பின்னால போனா உதைக்கும். எப்படி? கழுதை முன்னால போனா, பின்னால போனா புறஜாதி மக்கள் தெய்வம் வணங்குறாங்க இல்லையா? கழுதைங்கிறது ஒவ்வொருக்கும் ஒரு இது வச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு வாகனம் வச்சுக்கிறாங்க, ஒரு வாகனம் வச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு கடவுள். ஆனா கழுதையே எந்த தெய்வத்துக்கும் வாகனம் வைக்கல. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கழுதையை தேர்ந்தெடுத்தா பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த கழுதை வருவதற்கு முன்பு அந்த கழுதையின் நிலைமை எப்படின்னு தெரியுமா? கட்டப்பட்ட கழுதை. அல்லேலூயா. மத்தேயு 21:2 வாசிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பாருங்க, கட்டப்பட்ட கழுதை. அது நல்லா புரிஞ்சுங்க. கழுதையாகிய நாம இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பலவிதமான கட்டுகளை கட்டி வைத்திருந்தோம். கட்டப்பட்டவளா நம்ம இருந்தோம். பாவத்துக்கு, சாபத்துக்கு, பொல்லாத வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தோம். சங்கீதம் 18:4 சொல்லுது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. சங்கீதம் 18:5 சொல்லுது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. நீதிமொழி 5:22 சொல்லுது, தன் பாவ கயிறால் கட்டப்பட்டவர்கள் என்று. லூக்கா 13:16 சொல்லுது, சாத்தான் 18 வருஷம் ஒரு மனுஷனை என்ன பண்ணிச்சு? கட்டி வைத்திருந்தான், கட்டி வைத்திருந்தான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை, பாவ கட்டிலிருந்து விடுதலை பெறனாக்கா
யார் வரணும்? ஏசாமி வரணும். பாருங்க, இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு பாவ கட்டில் இருந்திருப்பீங்க. பல விதமான கட்டில் இருந்திருப்பீங்க. பிசாசின் கட்டில் இருந்திருப்பீங்க. வியாதியங்களை கட்டில் இருந்திருப்பீங்க. கடன் தொல்லை கட்டில் இருந்திருப்பீங்க. பிரச்சனை மத்தியங்கிற கட்டில் இருந்திருப்பீங்க. எல்லாவற்றையும் விடுவிக்கிற யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் கட்டுகளை அவிழ்த்து விடுதலையை கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 தேவா, எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாய் வாழ வேண்டும். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாய் வாழ வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கத்தரித்து பாட வேண்டும். காயப்பட்ட மேலெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 தேவா. அப்ப கட்டப்பட்ட கழுத ஆண்டவர் என்னாச்சு? அவர் பக்கத்துல வந்த உடனே கட்டெல்லாம் அவங்களுக்கு போச்சு. அநேக குடும்பங்கள் பிசாசு சேவன கட்டுகள் அகப்பட்டு விட முடியாம பிஸ்னஸ்ல ஒரு மாறுவடிக்கு சேவனை பண்ணிட்டான். பிஸ்னஸ் அடிபட்டு ரொம்ப நொந்து வேதனையோடு ஒரு ஆலயத்துக்கு போய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். அவன் கட்டு அவிழ்க்கப்பட்டு அவன் பிஸ்னஸ் ஆண்டு ஆசீர்வதித்து இன்னைக்கு எல்லா ஆண்டவருக்காக மகிமையான கல் செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா யார் அவர்? பிசாசை வென்றவர். எப்பவுமே ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தோடு சேர்ந்து வாக்கு தத்தங்களை சொல்லி செவி கற்றுக்கொள்ளும். எப்படி? ஆமா. இப்போ ஒரு பிசாசு பிடிச்சவனுக்கு ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? வேதம் என்ன சொல்லுது? யாக்கோவரும் அந்தரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கும் குறி சொல்லுவதும் இல்லை. அப்படிதானே? அவர் பிசாசை வென்றவர், மரணத்தை வென்றவர், வியாதியை வென்றவர். அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் எல்லாம் சர்வ வல்லமுள்ள தேவன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் அவர். ஆமென், அல்லேலூயா. அவரை பின்பற்ற பிள்ளைகளை எந்த கட்டு இருந்தாலும் உடைப்பதுடன் அதிகாரத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இங்க வந்து ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன பண்ணுவார்? கிருபையை வைத்திருக்கிறார். அந்த கிருபையை என்ன பண்ணீங்க? எடுத்து உபயோகப்படுத்தணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியே பார்ப்போம். அந்த கழுதை என்ன பண்ணுதுனாக்கா, மார்க்கு 11:2 வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்கலாம்.
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, இது என்ன அர்த்தம்னாக்கா, மனுஷன் ஒருவனும் ஒருபோதும் ஏறாத கழுதை என்றால் அது புறக்கணிக்கப்பட்ட கழுதை, தள்ளப்பட்ட கழுதை, வேண்டாம், வேஸ்ட். அது யாருமே யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அதான அர்த்தம். நீங்கள் நானும் கழுதுதான். நீங்க நானும் ஒரு அல்லேலூயா. நம்மளை விட ஒரு காலத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க, தள்ளப்பட்டிருப்பாங்க. இவனா வேதம் சொல்லுது, தள்ளப்பட்ட கல் மூளைக்கே. ஹல்லேலூயா. எரேமியா 2:24 சொல்லுது, காட்டு கழுதை தன் இஷ்டத்துக்கு ஓடுமா, எப்படி? அதை அடக்க முடியாது காட்டு கழுதை. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். உதவாத புரோஜனமற்ற ஒரு காட்டு கழுதை போல வாழ்ந்த என்னை இயேசு சிலுவையின் அன்பு அவருக்கு உகந்த கழுதையாக என்னை மாற்றியது. ஹல்லேலூயா. சமுதாயத்தில் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் படுத்தி சுவிசேஷத்தை கூறி ஆவின் வரங்களாலும் ஆவின் கனியினாலும் என்னை தேவன் உபயோகப்படுத்தி அநேக மக்களுக்கு ஒரு கருவியாய் தேவன் வைத்த காரணம், நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்? தள்ளப்பட்டிருந்தேன், ஒதுக்கப்பட்டிருந்தேன் சமுதாயத்தை. ஆனா ஆண்டவர் என்ன அநேக இடங்கள்ல என்ன பண்றாரு? எடுத்து உபயோகப்படுத்த காரணம் சிலுவையின் அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல 38 வருஷ காலமா ஒரு மனுஷனை புறம்பா தள்ளப்பட்டு வாழ்க்கையிலே பாதி வியாதி, 38 வருஷ காலம் படுத்த படுக்க. நினைச்சு பாருங்க, என்ன இருப்பான்? அவ்வளவுதான் என் வாழ்க்கை, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க வீட்டுல போய். 38 வருஷமா நிறைய இருக்கணும் சொல்றேன். 38 வருஷ காலமாக அவனுக்கு என்ன வியாதி அவனுக்கு தெரியுமா? முடக்குவாதம். முடக்குவாதம். அவனை கவனிப்பதற்கு கூட யாரும் இல்லை. அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நண்பர்கள் இல்லை. அவன் நம்பிக்கற்ற வாழ்க்கைங்க. 38 வருஷ காலமா என்ன சொல்லுமா? வீட்டுல பார்த்து 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 பேரு ஒரு வருஷம் வியாதியா வீட்டுல இருந்தாலே எப்பட சாவான்னு நினைக்கிற கூட்டம் அப்படிதானே? அப்ப 38 வருஷ காலமா வியாதி மனுஷன் நினைச்சு பாருங்க. துர்நாற்றம் எடுத்திருக்கும். எவ்வளோ வைத்திய செலவு பண்ணியிருப்பாங்க, முடியல. கடைசி எங்க போனா இங்கொண்டு போட்டாங்க. என்ன குளம்? பெதஸ்தா. பெதஸ்தா என்ற என்ன அர்த்தம் சொல்லுவாங்களாம்? இரக்கத்தின் வீடு அர்த்தம். இரக்கத்தின் வீடு அங்கொண்டு போட்டாங்க. போட்டு எல்லாம் ஓட்டாங்க. அதான் நண்பர்கள் இல்லை, குற்ற உணவு இல்லை, அப்புறம் யாரும் இல்லை. அவனுக்கு இரக்கம் காட்ட யாருமே கிடையாது. உறவினர் இல்லை, யாருமே இல்லை. தள்ளப்பட்ட நிலைமையில் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு நினைச்சு பாருங்க. ஒருவேளை உங்க சூழ்நிலை அப்படி இருக்கலாம். எப்படி? பிள்ளைகள் கவனிக்கல, யாருமே உதவி செய்யல, என்ன இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில. எல்லாவற்றையும் யார் பார்த்துருக்கிறா? ஆண்டவர் பார்த்து. நீ தள்ளப்பட்ட கழுதையா காணப்பட்டா கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 38 வருஷ காலமா இருந்த வியாதி மனுஷனா, அப்பா நான் உனக்கு என்னப்பா செய்யணும், உனக்கு என்னப்பா செய்யணும்? அப்ப அவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னை கூட்டிட்டு போய் அந்த குளத்துல விடுறதுக்கு யாருமே. ஏன்னா திடீர்னு ஒரு தேவதன் இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்குவான். கலக்கிறவளை யார் முதல் இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம். இவன் போயிருக்க முடியுமா? ஒருவேளை பாதி அடிப்பட்டா ஓடி ஓடி ஓடியே போயிடுவான் குளத்துல. இவனால் போக முடியாது. படுத்த படுக்க. ஆண்டவர் கேட்ட கேள்வியை பாருங்க. கண்டு வெகுகாலமாய் வியாதியார்னு பார்த்து உனக்கு என்னப்பா செய்யணும், உனக்கு என்னப்பா செய்யணும்னு சொன்னவன அவனை சொல்றான், என்ன அந்த குளத்துல கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை. அவன் என்ன பண்ண? ஆண்டவர் சொன்னார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. உடனே அவன் என்ன பண்ணான்? சுஸ்தமாக.
1969 ஆண்டில் நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்தில். நான் அப்போ 69 எனக்கு வயசு 19 இருக்குன்னு நினைக்கிறேன். 19 வயசு. நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஃபுட்பால் என்ன ஆடின இதை பார்த்தா நான் நடுங்குவாங்க, அப்படி இருப்பேன். அதே மாதிரி நல்ல எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு அப்படி அப்படி வச்சிருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு லூஸ் மோஷன் வந்துச்சு, வாமிட்டிங் வந்துச்சு. எல்லாவற்றையும் மத்தியிலையும் என்னுடைய அம்மா அப்பாவும் என்ன பண்றாங்க, என்ன தாயும் தகப்பனும் என்ன, ஒரு எலும்பு குடும்பம் ஆயிட்டேன். கண் திறந்துக்கும் பார்வை இருக்காது, கை செயலிட்டு போச்சு, கால் நடக்க முடியாது. உடனே ஒரு அம்மா வந்தாங்க, இவன் எடுத்து அந்த சர்ச்சில் கொண்டு போட்டுருன்னு சொன்னாங்க. என்ன டாக்டர்லாம் கொண்டு போய் பார்த்தாங்க, முடியல. எந்த டாக்டர் பண்ண முடியல. நாள் போக போக எனக்கு பார்வை இல்லாம போச்சு, கை கால் நடக்க முடியாது. தாயார் தான் என்ன அப்படி தூக்கி அப்படி ஒன்று போடுவாங்க. திடீர்னு ஒரு அம்மா வந்தாங்க, இந்த மகன் இன்னையிலிருந்து 15வது நாள் எழுந்து நடப்பா அப்படின்னு சொல்லி ஜோமுட்டு போயிட்டாங்க. நம்பல, யாரும் நம்பல. என் நிலைமை அப்படி. கரெக்டா 15வது நாள் எழுந்து நடந்தேன். ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்க அப்பா அம்மா சொல்றாங்க, இவன் பிழைக்க மாட்டான் போகுது, தள்ளப்பட்ட கழுதையா இருந்தேன். ஆண்டவர் நினைச்சார், டேய் நான் உன்னை கொண்டு நிறைய காரியம் செய்யணும்டா. அன்னைக்கே என்னை முன்குறித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்தியில் இருக்கிற நான் சும்மலப்பா, எல்லாத்தையும் ருசித்து பார்த்து ஆண்டவர் மகிமையான கதிசயம் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தள்ளப்பட்டிருந்தாலும் ஆண்ட உன்னை மேன்மைப்படுத்த வல்லவர். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அழைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அழைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம், தடுமாறும் வேளைகளெல்லாம் தகப்பனை போல சுமந்து சென்றீரே, தகப்பனை போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்,
இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இமையின் பாதையில் தகப்பனே உன்னோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் என்னை நாட்களை தெரிந்து கொண்டு, ஒருவேளை நான் மறித்திருந்தா கிட்டத்தட்ட 1969 வருஷம் கணக்கு போட்டு, ஆனா தள்ளப்பட்ட மனிதனை ஆண்டவர் சேர்த்து அரவணைத்து அவருடைய பிள்ளையாய் கொண்டு வருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும்போது அந்த கழுதை 2 இருவழி சந்தியில் இருந்துச்சு. இருவழி, ஆமா. மத்தேயு 7:13-14 வாசிப்போம். அதுக்கு முன்னாடி மார்க் 11:4 வாசிங்க. மார்க் 11:4. அந்த கழுதை 11:4 மார்க். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருக்கின்ற ஒரு குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். 2 வழியில செல்லும் நிலையற்றவன் இருவழி சந்தியில என்ன பண்ணாரு? கட்டப்பட்ட கழுதை. நம்ம 2 வழியில போறோமா, ஒரு வழியில போறோமா? அநேக கிறிஸ்தவங்களும் எல்லாம் ஜெபிக்கிறவங்களும் மந்திரவாதியும் போறான், குறி சொல்றதும் போறான். நான் பார்க்குறேன்ப்பா, இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் எழுச்சியே வருது. பக்கத்தில் உள்ள அம்மா சொல்லுவாங்க, அந்த இடத்துல போனா குறி சொல்லுவாங்க, நீ போய் கேளு. அப்படியா? என்ன பண்ணுவோம்? இவங்க விசுவாசியாக இருப்பாங்க, நேரம் போயிடுவாங்க. நான் ஒரு ஆலயத்தில் பேசி கொண்டிருந்தேன். பேசி முடிஞ்சவுடனே ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஐயா, நீங்க பேசுனா எனக்கு பயமா இருக்குது ஐயா, நீ பேசுனா எனக்கு. அப்படியா? உங்க விலாசம் என்னன்னு கேட்டேன். அட்ரஸை வாங்கினேன். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு போனா ஒரு வாலிய மகள் இருந்தா. என்னம்மா அம்மா எங்க அம்மான்னு கேட்டு. அவர் டீச்சர், வீட்டுக்காரர் இன்ஜினியர். எங்க அம்மா இப்பதான் மந்திரவாதிக்கு பட்டுப்படம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படி ஷாக் ஆயிட்டேன். மந்திரவாதிக்கு பட்டுப்படம் வாங்கிட்டு, எதுக்குப்பா? ஐயா, அப்பாவுக்கு அம்மாவுக்கு அடிக்கடி சண்டை வரும் சார் ஐயா, அப்படி சண்டை வரும், அதனால அந்த மந்திரவாதிகிட்ட போயிருக்காங்க. வெயிட் பண்ணேன். அந்த அம்மா வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா, ஜீவனுள்ள தேவனை மறந்துட்டு கல்லே மரத்தை நோக்கி ஓடிறியப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? வீட்டுக்காரர் நிம்மதி இல்லையா, அதுக்காக ஓடினேன். ஏசாமி என்ன சொன்னார்? என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னவர். உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் கொடுப்பாரு, ஏன் நீ அவரை ஓட்டு ஓடினேன்? முட்டி போட்டாங்க, ஜெபம் பண்ணேன், தப்புன்னு விழுந்தாங்க. பிசாசு அலடி ஓடிச்சு. அந்த குடும்பம், பிரிந்த குடும்பம் இணைக்கப்பட்டது. அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி திருச்சிக்கு போயிட்டாங்க. கிறிஸ்துக்கு அனுபவம். ஜனங்கள் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. ஜீவனுள்ள தேவனை அப்போஸ்தலன் பவுல் சொல்றான் பாருங்க, நினைக்கிறேன் ரோமர் 8:36-37 வாசித்தா, மரணமையானாலும் ஜீவனையானாலும் உயர்வையானாலும் தாழ்வையானாலும் நாசமோசானாலும் என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? மரணமானாலும் ஜீவனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நாசமோசானாலும் தேவதூதர் ஆனாலும் என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சொல்ல முடியுமா? உன்னால சொல்ல முடியுமா? ஒப்ப கூட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் உமக்கு வைராக்கியமாய், மரணம் வந்தாலும் சரி, உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் நாசமோசம் ஆனாலும் தேவதூதர் ஆனாலும் என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து இருவழியில் போகாதபடி ஒரே வழி. யோவான் 10:9 சொல்லுது, நானே வாசல், என் வழியா ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிப்படைவான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 7:16 சொல்லுது,
நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு வழியாக பிரவேசித்தபடியால் தேவன் கதவை அடைத்தார். பெரிய அளவிலே இருந்த நோவா அவன் குடும்பத்தை என்ன பண்ணார்? அழிவிலிருந்து மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஒரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன். கடைசியா ஒன்றே ஒன்று சொல்கிறேன். கழுதைக்கு மகிமை கிடைத்தது. கழுதைக்கு லூக்கா 10 அதிகாரம் 33, 36 வாசி. லூக்கா 19, 33. கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். 36 வரப்பா. அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கழுதை யாருமே சீண்டல, யாருமே சீண்டல. ஆனா கழுதைக்கு மகிமை கிடைச்சது. எப்படி மகிமை கிடைச்சது சொல்லுங்களேன்? எப்படி மகிமை கிடைச்சது சொல்லுப்பா. எப்படி கிடைச்சது? தைரியம் சொல்லுப்பா, மைக்கிலே சொல்லு. எப்படி கிடைச்சது? ஏசு கழுதை மேல ஏறி உட்கார்ந்த உடனே கழுதைக்கு பாரு, அப்படி நிமிர்ந்து பார்த்து பாடுறா, நீ எல்லாம் என்ன தள்ளினீங்களே, ஓரம் கட்டினீங்களே, பாத்தியா யார் என் மேல உட்காந்துக்கிறா? ராஜாதி ராஜன், வானத்தையும் பூமி உண்டான சர்வ சிருஷ்டி என் மேல உட்கார்ந்து பாடுறா அப்படின்னு அழகா நடந்து வரும் பொழுது மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? மகிமை மகிமை மகிமை. உனக்கு உள்ளத்துல ஆண்டவர் ஏறி உட்கார்ந்தா அந்த கழுதையை போல நிமிர்ந்து நடக்கலாம். அந்த கழுதையை போல எனக்கு தள்ளப்பட்டிருந்த, ஒதுக்கப்பட்டிருந்த சமுதாயத்துல யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளலையா. ஆனா இயேசு கிறிஸ்து உனக்குள் இருப்பாரானால் எந்த இடத்துல நீ அவமானப்பட்டியோ அந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. எந்த இடத்துல ஆண்டு நீ போன உடனே தெய்வ பிரசனம் போகும். மகிமை என்பது தெய்வ பிரசனம். ஏசாயா நினைக்கிறேன் 60 அதிகாரம் நினைக்கிறேன், 1-2 வாசி. மகிமை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் பொழுது நீ வேலை செய்ய இடத்துல நினைப்பான், இவன் வேற உதக்குவாதம் ஒண்ணுக்கு உதவான் சொல்லுவான். ஆனா ஆண்டவருடைய மகிமை உனக்கு இருக்குமானா எவன் சொன்னானோ அவர் முன்னால தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. அக்கம் பக்கம் மக்கள் மத்தியில உன்னை கேவலமா பேசுறாங்களா? மகிமை உனக்குள் இருக்குமானா ஆண்டு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமா. சபைக்கு எதிராக பேசுறாங்களா? ஆண்டோடைய மகிமை இந்த ஆலயத்தில் இருக்குமானால் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா இந்த கழுதை மகிமை எப்போ வந்தது? ஏசாமி கட்டப்பட்ட கழுதை விடுதலை அடைந்தது. அது மாத்திரம் தள்ளப்பட்ட கழுதை என்ன பண்ணிச்சது? ஒன்னே என்னையும் தள்ளப்பட்ட கழுதையா இருந்தோம், தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவன் உன்னை தெரிந்து கொண்டால் உன் நடவுடைகளெல்லாம் மாறும். நடவுடை பாவனெல்லாம் மாறணும். உன் செயலெல்லாம் மாறணும். அன்னைக்கு இந்த பொண்ணு இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா வித்தியாசமா முகம் பிரகாசம் இருக்கிறது. என்ன காரணம்?
எனக்குள் தெய்வ மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சியான ஜீவிதம் வாழ்ந்தா ஆண்டு உன்னை மேன்மைப்படுத்திட்டே வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்துல இந்த மகிமை தேவ பிதாவாய மூலம் நமக்கு மகிமை கிடைக்குது. அது மாத்திரம் இல்ல, நீங்க வாசித்தா யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 1:14 மட்டும் வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டு அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவின் மகிமை, பரிசுத்தருடைய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மகிமை, அந்த வார்த்தை மாம்சமாகி 1 யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் மூன்றுடைய மகிமை. பிதாவை சொல்லிட்டு என்ன சொன்னேன்? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இயேசு கிறிஸ்துக்கு எந்த மகிமை? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1:14. பரிசுத்த ஆவியுடைய மகிமை எப்ப தெரியுமா? யோவான் 16:13-14. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியின் மூலம் மகிமை கிடைக்கும். சரியா? அப்போ நம்ம அந்த கழுதைக்கு மேன்மை கிடைக்க காரணம் ஏசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்த உடனே அந்த கழுதை எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க முடியாது. அதே சந்தோஷத்தை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறார். என்ன செய்யணும்? அப்படி எழுந்துருங்க, எல்லாரும் எல்லாம் எழுந்துருங்க. கழுதை ஆகிய நம்மை தேவ அன்பால் கட்டப்பட்டு இந்த கிருபையின் காலத்துல பரிசுத்த ஆவியானவரின் மத்தியில் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சியான செவிதம் பண்ண தூய தேவ ஆவியானவர் நமக்கு வழி காட்ட வேண்டும். ஆகவே கட்டப்பட்ட கழுதை, தள்ளப்பட்ட கழுதை, இருவழியில் கட்டப்பட்ட கழுதை, கழுதைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமை வந்தது. உன்னை நீ ஆராய்ந்து பாரு. ஆண்டவரே, நான் எப்படி கட்டப்பட்டிருந்தேன்? என்னை மாற்றி உள்ள பிள்ளையா வைத்திருக்கிறீரே, அதுக்காக சோத்திரம், அதுக்காக சோத்திரம். அப்ப நான் எவ்வளோ பாவத்துல கட்டப்பட்டிருந்தேன், பாவ இச்சையில கட்டப்பட்டிருந்தேன். என்னை மீட்டு கொண்டு உடைய பிள்ளையா வைத்திருக்கிறதுக்காக சோத்திரம். சில நேரங்களிலே தடம் புரண்டு போகிறேன்ப்பா, இரு வழியில் போகிறேன். அந்த நிலைமையை மாற்றி ஒரு புதிய வழியை, ஒரே வழி, நானே வழியை சத்தியம் ஜீவன் சொன்னவரே, என்னை கொண்டு வாருமப்பா, கொண்டு வாரும். கடல்பா, எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு சமுதாயத்தில் இருந்த என்ன உங்களுடைய இரத்தத்தால கல்வி சுத்திகரித்து இந்த பிள்ளையா வைத்திருக்கிறீரே, அதுக்காக சோத்திரம், சோத்திரம். கழுதைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமை வந்தது போல உனக்குள் தெய்வ மகிமை ஊற்றப்படும் பொழுது எல்லார் முன்பு வாளாக்காமல் தலையாக ஒவ்வொரு நாளும் தேவன் உன்னை உயர்த்தி 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 மையப்படுத்திக்கிட்டே